அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்க போகிறது கொங்கு மண்டலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. கொங்குல கொடிநாட்ட போகக்கூடிய கிங் யாரு அப்படின்ற மாதிரியான கேள்வி தற்போது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய பட்சத்தில் களம் 8ல் மல்லுக்கு நிற்கக்கூடிய 3 முக்கிய புள்ளிகள் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த 3 முக்கிய புள்ளிகள் யார் யார் களம் காணக்கூடிய இதில் இந்த கிங்கில் யார் வெற்றி பெற போகிறா, அந்த கிங் பதவியை யார் பறிக்க போகிறா அப்படிங்கிறத பற்றின பல முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸோடு இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்க போகிறது கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். 68 தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தை வென்றால் கோட்டையை பிடித்து விடலாம் என்பதுதான் அதிமுக, திமுக, தாவேகாவினுடைய எண்ணமாகவே இருக்கு. இதற்காக களத்தில் இறங்கி இருக்கின்றாங்க கொங்கு மண்டலத்தின் முக்கிய தளபதிகளான செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, செந்தில் பாலாஜி ஆகியோர். இதுல யாருக்கு வெற்றி கிடைக்க போகிறது அப்படிங்கிறது தாங்க கொங்கு மண்டலத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற இலக்குடன் அதிமுக, திமுக, பாஜக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் தீவிரமான தேர்தல் வியூகங்களில் இறங்கியிருக்காங்க. இந்த போட்டிகள் தற்போது தாவேகாவும் நுழைந்திருக்கிறது. நடிகர் விஜயின் அணியில் சேர்ந்த செங்கோட்டையன் கொங்கு பகுதிக்கு வருகை தந்ததும் இப்பகுதியில் அரசியல் சூழல் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. காரணம், கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றால் கோட்டையை பிடித்து விடலாம் அப்படிங்கிறது தான் காரணம். கொங்கு மண்டலம் எனப்படும் கோவை, திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மொத்தம் 68 தொகுதிகள் இருக்கு. கடந்த 2021 தேர்தலில் அதிமுக, பாஜக கூட்டணி இங்க இருக்கக்கூடிய 44 தொகுதிகளை வென்றிருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளை தவிர பெரும்பாலும் அனைத்து மாவட்டங்கள்லையும் இதே நிலைதான் நீடித்திருக்கிறது. தற்போது மட்டுமல்ல, எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே கொங்கு பகுதி அதிமுகவின் ஆதரவு தளமாக இருந்திருக்கிறது. திரையுலக கவர்ச்சி அதிமுகவின் ஆதிக்கத்திற்கு முக்கிய காரணம் என மட்டும் சொல்லிவிட முடியாது. இதற்கிடையே 1998ஆம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு கோவை மற்றும் அண்டை மாவட்டங்களில் பாஜகவின் செல்வாக்கு உயர்ந்தது. இந்த நிலையை பயன்படுத்தி கொண்ட பாஜகவும் தனது கட்சி வலிமையை சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மூலமா இங்கு கட்டியெழுப்ப தொடங்கியிருக்காங்க. தற்போது தங்கள் சொந்த பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை தலைவர் ஆனதாலும் பாஜக கொங்கல அதிக ஊக்கத்துடன் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. அதனால செங்கோட்டையன் வந்தாலும் கவலை இல்லை அப்படின்ற மனநிலையில பாஜக, அதிமுக கூட்டணி செயல்படுறாங்க. செங்கோட்டையன் அதே சமயம் விஜய்க்கும் கொங்கு மண்டலத்தில் ஒரு நிலையான ரசிகர் ஆதரவு வட்டம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுறாங்க. இந்த ஆதரவை அரசியலாக்கும் பணியை செங்கோட்டையன் முன்னெடுத்து வருகிறார். தன்னை புறக்கணித்த பழனிசாமி பாடம் புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் கொங்கு மண்டலத்தில் தாவேகா வளர்ச்சிக்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கியும் இருக்கிறார். இதற்காகவே சில மாவட்டங்கள் முழுமையாக அவருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றது. இந்த நிலையில திமுகவும் கொங்கு மண்டலத்தை நோக்கி வேகமாக நகர்வுகளை தொடங்கியிருக்காங்க. கடந்த முறை கரூரில் 4 தொகுதிகளையும் வென்று கொண்டு அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு இம்முறை கோவையை குறிவைத்து செயல்படுது. அதற்காகவே அரசியல் ஆக்ஷன் கிங் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய செந்தில் பாலாஜியை கோவையில் தக்க வைத்து அவருக்கு துணையாக அமைச்சர் சக்கரபாணியை அனுப்பி வைத்திருக்காங்க. மற்ற கட்சிகளில் சிறப்பாக செயல்படும் தளபதிகளை அடையாளம் கண்டு திமுகவில் சேர்க்கும் பணிகளை செந்தில் பாலாஜி தொடங்கியிருக்கிறார். இதன் ஓர் எடுத்துக்காட்டு சிங்காநல்லூர் அதிமுக முன்னாள்
முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி திமுகவில் இணைந்தது தான். அதிமுக தரப்பில் எஸ்பி வேலுமணி மீண்டும் 10க்கு 10 வெற்றி கோவையில் கிடைக்க வேண்டும் அப்படின்னு உறுதியாக செயல்படுகிறாராம். பாஜக கூட்டணியில் திரும்பியதாலும் இரு கட்சிகளும் கொங்குல வெற்றியை நிச்சயம் கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. மொத்தத்தில் செந்தில் பாலாஜி, எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் என்ற 3 முக்கிய தளபதிகள் கொங்கு மண்டலத்தில் தங்களுடைய கட்சிகளை வெற்றிக்கு இட்டு செல்ல வழிவகுக்க முயன்று வந்துட்டு இருக்காங்க. இவர்கள் அனைவருமே அதிமுகவில் அண்ணன் தம்பிகளாக இருந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். கொங்கு கோட்டையில் கொடிநாட்ட போகும் கிங் யார் என்பதே தற்போது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த செங்கோட்டையன் முதலாக ஒரு வாழ்த்து செய்தியை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அதில் ஜெயலலிதாவின் புகைப்படம் இடம்பெற்றிருந்த நிலையில் புஷி ஆனந்தின் படம் சிறிதாக இருந்தது. ஆதவ் அர்ஜுனாவின் புகைப்படமே இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த நிலையில் திடீரென அந்த பதிவை நீக்கிய செங்கோட்டையன் மீண்டும் அதே போட்டோவை பதிவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருந்த அமைச்சர்களின் மிக மூத்தவர் செங்கோட்டையன். அதன் அடிப்படையில் அதிமுக தொண்டராக இருந்தவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது அதில் தன்னை இணைத்தும் கொண்டார். குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் எம்ஜிஆரின் கட்சியை ஒருங்கிணைத்தது செங்கோட்டையனுக்கு முக்கிய பங்கு உண்டு. அதனால தான் எம்ஜிஆர் முதல்வராக பதவியேற்ற போது எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். செங்கோட்டையன் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக மாறியவர் என்பது ஜெயலலிதாவினுடைய தீவிர விசுவாசியாக மாறியிருக்க 9 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. தற்போதைய சூழலில் சட்டமன்றத்திலையும் மூத்தவர்களில் ஒருவர் செங்கோட்டையன் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த நிலையில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்ற நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்த நிலையில் பல்வேறு அரசியல் சிக்கல்களுக்கு இடையிலேயும் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியுடன் செயல்பட்டார். அதற்கு அடுத்து நடந்த நிகழ்ச்சிகள்லையும் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையே மோதல் வெடிச்சது. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என வலியுறுத்திய செங்கோட்டையன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்ளிட்ட அனைத்து பதவிகளில் இருந்தும் நீக்கினார் எடப்பாடி. செங்கோட்டையனை திமுகவில் இணைய வைக்க கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர், சென்னையை சேர்ந்த ஒரு அமைச்சரும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் முன்னிலையில் தன்னை இணைத்தும் கொண்டார். அவரை பொன்னாடை போர்த்தி வரவேற்ற விஜய் அவருக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொங்கு மண்டல அமைப்பாளர் பதவியும் வழங்கியிருந்தார். தொடர்ந்து அதிமுகவின் கூட்டங்கள், விஜயின் பிரச்சார நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்தும் பொறுப்பும் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியான செங்கோட்டையன் அவரது கையில் அதிமுக கொடியை பச்சை கொத்தி இருக்கிறார். அந்த அளவுக்கு அதிமுக மீது பற்று கொண்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றபோது சட்டை பையில ஜெயலலிதாவின் புகைப்படத்துடன் சென்றார். தொடர்ந்து கட்சியில் சேர்ந்த பிறகு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தனது கட்சி அலுவலகத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்களுடன் பேனர் வைத்திருந்தார். இந்த நிலையில் செங்கோட்டையன் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட ஒரு பதிவு திடீரென நீக்கியும் இருக்கிறார். தாவேகா கட்சியில் சேர்ந்த பிறகு எந்தவிதமான எக்ஸ் பக்கத்தில் எந்தவிதமான பதிவையும் வெளியிடாத செங்கோட்டையன் முதன்முறையாக நேற்று கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு வாழ்த்து பதிவிட்டிருந்தார். அந்த புகைப்படத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் புகைப்படம், விஜயுடன் செங்கோட்டையன் இருப்பது போன்ற புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. ஒரு மூலையில் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்களும் அதற்கு கீழ் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தின் படமும் இருந்தது. இந்த நிலையில் அந்த படத்தை தான் திடீரென நீக்கியிருக்கிறார் செங்கோட்டையன். கட்சியில் சேர்ந்த பிறகு முதலாக வெளியிட்ட பதிவை அவர் நீக்க என்ன காரணம் என சமூக வலைதளங்களில் பல்வேறு பதிவுகளை பார்க்க முடிஞ்சது. ஊழல் குற்றச்சாட்டில் சிறை சென்ற ஜெயலலிதாவின் புகைப்படத்தை தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களின் புகைப்படத்துடன் வெளியிட்டதால் தலைமை கண்டித்ததாகவும் அதனால தான் செங்கோட்டையன் படத்தை நீக்கிவிட்டதாகவும் சொல்றாங்க. மற்றொரு புறம் புஷி ஆனந்தின் புகைப்படம் சிறிதாக இருந்ததாலும் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார்
ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெறாததால் செங்கோட்டையன் படத்தை நீக்கிவிட்டதாக பல்வேறு தகவல்கள் உலா வந்துட்டிருக்கிறது. ஆனாலும் உண்மை இதுதான் என்று யாருக்கும் தெரியாது. செங்கோட்டையனும் விளக்கம் அளிக்கல. இந்த நிலையில டெலீட் செய்யப்பட்ட அதே படத்தை மீண்டும் பதிவிட்டிருக்கிறாரு செங்கோட்டையன். இது மீண்டும் குழப்பத்தை மேலும் அதிகரிக்க செய்திருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிந்த பலன் பெற நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.